ரேஷன் கார்டுக்கு வீட்ல இருந்தபடியே எப்படி நம்ம அட்ரஸ் சேஞ்ச் பண்றது அந்த வீடியோல பார்க்க போறோம். இது மாரி யூஸ் பண்ண கன்டென்ட்க்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Google போயிட்டு டிஎன்பிடிஎஸ்ன்னு கிளிக் பண்ணிட்டு, அதுல ஃபர்ஸ்ட் இருக்க டிஎன்பிடிஎஸ் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்க அஃபிஷியல் போர்ட்டல் கவர்ன்மென்ட் போர்ட்டல் உள்ள வந்துரும். வந்ததுக்கு அப்புறமா நீங்க தமிழ், இங்கிலீஷ் 2ல எனேபிள் ரேஷன் கார்டுக்கு மொபைல் நம்பர் எப்படி நம்ம சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். அத பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இல்ல டிஸ்கிரிப்ஷன் கூட லிங்க் குடுக்குறேன். மறக்காம அந்த வீடியோ பாருங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். கீழ ரைட் சைடுல கீழ வந்தீங்கன்னா, ஸ்மார்ட் கார்ட் ரிலேட்டட் சர்வீஸ்ன்னு இருக்கும். அதுல ஆட் மெம்பர்ஸ்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. ரேஷன் கார்ட்ல ஃபோன் நம்பர் எப்படி சேஞ்ச் பண்ணணுமோ சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம இதுலயும் பண்ண போறோம். இதுல நீங்க உங்க ரேஷன் கார்டுக்கு லிங்க்ல இருக்க நம்பர் குடுத்துக்கோங்க. ஓடிபி கெயின் பண்றதுக்காக. ஃபோன் நம்பர் குடுத்துட்டு, இங்க கேப்சா கோடுன்னு இருக்கும். அந்த கோட என்டர் பண்ணுங்க. மேல என்ன இருக்கோ அத பார்த்து அப்படியே என்டர் பண்ணுங்க. குடுத்துட்டு சப்மிட் குடுங்க. நம்ம ஃபோனுக்கு வந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு சப்மிட் குடுத்துக்கலாம். நமக்கு அதுல கீழ வந்தோம்னா, செலக்ட் சர்வீஸ்ன்னு இருக்கும். அதுல ஆட் மெம்பர்ஸ்ன்னு இருக்கு. இத கிளிக் பண்ணீங்கன்னா, இதுல அட்ரஸ் சேஞ்ச் பண்றது, சேஞ்ச் ஆஃப் சிலிண்டர் பண்ணிக்கலாம். கார்ட் டைப்ப மாத்திக்கலாம். ஃபேமிலி ஹெட் யார் குடும்ப தலைவர் அத மாத்திக்கலாம் நம்ம. ஃபேமிலி நம்பர நீக்கணும். சோ இப்ப சிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நம்பர நீக்கிற மாரி இருக்கும்ல. சோ அத நம்ம இங்கிருந்து பண்ணிக்கலாம். நம்ம சேஞ்ச் ஆஃப் சிலிண்டர் நம்ம சிலிண்டர் 1 நம்ம குடுத்திருப்போம். அத நம்ம 2, 3 எப்படி ஆகுதுன்னு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா, அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் அது ரிலேட்டடா ஒரு வீடியோ போடுறேன். நம்ம வீடியோ எப்போதுமே டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே ஈவினிங் 7:00 எப்பவுமே வீடியோ வரும். சோ கன்டினியூஸா நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப கன்டென்ட் குள்ள போயிடலாம். நம்ம இப்ப சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் பண்ண போறோம். குடுத்துட்டு கிளிக் பண்ணிடுங்க. பண்ணது அப்புறம் எனக்கு ஆல்ரெடி இருக்கிற அட்ரஸ் காட்டும். என்ன ஸ்ட்ரீட், என்ன தாலுகா அதெல்லாம் குடுத்துக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் என்ன, இல்ல டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்க என்ன டிஸ்ட்ரிக்ட்னு குடுத்துக்கோங்க. தாலுகால என்ன தாலுகான்னு குடுத்துக்கோங்க. வில்லேஜ்னா வில்லேஜ்ன்னு குடுத்துக்கோங்க. சேம் அதே தான். மேல இங்கிலீஷ்ல குடுத்தத கீழ தமிழ்லயும் குடுக்க போறோம். குடுத்துட்டு நம்ம செலக்டட் டாக்குமென்ட் டைப்னு குடுக்க போறோம். டாக்குமென்ட் டைப் நம்ம ஆதார் கார்ட நீங்க சப்மிட் பண்றீங்களா? இல்ல டிரைவிங் லைசென்ஸா, பான் கார்டா இது போன்ற எல்லாமே இருக்கு. ஆதார் கார்டு எடுத்துக்கலாம். ஆதார் கார்ட கிளிக் பண்ணிட்டு இங்க சூஸ் எ ஃபைல். இந்த சூஸ் எ ஃபைல் வந்து என்ன ஃபார்மட்ல இருக்குன்னு சொல்லிருக்காங்கன்னா, ஜேபிஜி ஃபார்மட்ல இருக்குன்னு சொல்லிருக்காங்க. பிஎன்ஜி, ஜிஐஎஃப் ஃபார்மட்ல அதுவும் பிடிஎஃப் ஃபார்மட்டும் இருக்கலாம். ஆனா இந்த சைஸ் ஆஃப் ஃபார்மட் வந்து 1.0 எம்பில இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அப்லோட் பண்ணிட்டு நம்ம ஃபோல்டர் போய் பார்த்துட்டு ஓப்பன் குடுத்து அப்லோட் குடுத்துட்டு, நம்ப டிக்ளரேஷன் ஓகேவான்னு சொல்லி பார்த்துட்டு, அத டிக் குடுத்துட்டு சப்மிட் குடுத்தோம்னா, நம்ம சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் சேஞ்ச் ஆயிடும். வீட்ல இருந்தபடியே ரேஷன் கார்டுக்கு அட்ரஸ் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தோம். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல ரேஷன் கார்டு சிலிண்டர் நம்ம எப்படி ஒண்ணா இருக்கிறத 2 சேஞ்ச் பண்ணலாம்ன்ற வீடியோ உங்களுக்கு போடுறேன். இது மாரி யூஸ்ஃபுல்லான கன்டென்ட்க்கு நம்ம சேனல் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.